இந்த நாய் ஊளையிடுற சத்தம் பாய், இது நிறைய பேர் அந்த சத்தத்தை கேட்டிருப்பாங்க. இது நல்லதுக்கான அறிகுறியா இல்லை கெட்டதற்கான அறிகுறியா? இது எல்லாருக்கும் கேட்குமா? அடிக்கடி இது ஒருத்தருக்கு கேட்குது அப்படின்னா எதை உணர்த்து? கண்ணீர் விட்டு அழுதும். ஆமாம்மா, இது சீரியஸான வார்த்தை. இதை கண்டி நீங்கள் நிறைய பேர் இப்போ நான் சொல்கிற வீடியோ நிறைய பேர் இனிமேல் உணர்வாங்க பாருங்கள். ஒரு சின்ன தெருவில் ஒரு 5 வீடு இருக்காங்க, 10 வீடு இருக்குது. அந்த 10 வீட்டில் ஒரு நாய் இருக்குது, அதை இதெல்லாமே கனெக்டிவிட்டி இருக்குமா? நம்ம நினைக்கிறாங்க நாய்க்கு ஒரு பிஸ்கட் போட்டால் அது நாய் சும்மா வராதுங்க, சும்மாவே வந்துடாது. ஏன் ஒரே காக்கா கவிங்க கரெக்டாக அது வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்ல சரி இழுத்து வாழ்க்கையை கொண்டு போதோ உங்கள் வாழ்க்கை, உங்களோட மரணமும் அதே மாதிரி நடக்கும். இதெல்லாம் உண்மையான ஒரு வார்த்தை. மரிஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். தினம் ஒவ்வொரு டாபிக் எடுத்து ரொம்ப வித்தியாசமான டாபிக்ல சூப்பரா பேசிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கான டாபிக் இந்த நாய் ஊளையிடுற சத்தம் பாய். இது நிறைய பேர் அந்த சத்தத்தை கேட்டிருப்பாங்க. இது நல்லதுக்கான அறிகுறியா இல்லை கெட்டதற்கான அறிகுறியா? இது எல்லாருக்கும் கேட்குமா? அடிக்கடி இது ஒருத்தருக்கு கேட்குது அப்படின்னா எதை உணர்த்துது? நீங்கள் கேட்காத ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க. நான் என்னோடய சேனலில் சொல்லாத ஒரு விஷயம் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த சந்தேகம் எனக்கே இருந்தது. ஆனால் என்னோடய ஆசான், என்னோடய குரு ஒருத்தர் சொன்னார். அது ஏன் அந்த மாதிரி வருதுன்னு. இது எப்படின்னா, இப்போ கூட இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்க போகுதுன்னா நான் என்ன பண்ணுவேன்? பதறுவேன், பதட்டமாக இருக்கும். ஐயோ உனக்கு எதோ நடக்க போகுது. நான் மனுஷன், நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், நான் உங்கள்கிட்ட உணர்வேன். என்னால் என்னமே பண்ண முடியும். ஜீவராசிக்கு என்ன முடியுமோ அந்தந்த ஜீவராசி அது பண்ணும். இது அப்புறம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் ஒரு நாய் நைட்டில் இந்த மாதிரி அழுகுற மாதிரி ஊழ விடுது? சில பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஊழ 3 நாள் 4 நாள் கண்டினியூஸாக விட்டுருக்குன்னா அந்த வீட்டில் ஒரு இறப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். இதுதான் நம்ம மக்களோட மனசில் உட்காந்துருக்கிற ஒரு விஷயம். உண்மை அதுதான். ஆனால் அது யாரோ வீடு கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. நாயின்றது சாதாரண விஷயம் கிடையாது. நாயின்று உங்கள் ஹிந்துஸில் பார்த்தீங்கன்னா பைரவர்னு சொல்லுவாங்க. சும்மா கிடையாது. ஏன்னா சிங்கத்துக்கு கூட நன்றி இருக்காது, எந்த ஜீவராசிக்கும் நன்றி இருக்காது, பூனைக்கு கூட நன்றி இருக்காது. குட்டியாக இருக்குது எது பார்த்தாலும் நாய் ஜீவராசி இருக்காது. ஆனால் நாய்க்கு இருக்கிற ஜீவராசி யாருக்குமே அந்த என்ன சொல்கிறது, நன்றின்ற வார்த்தையே அதுக்காக மட்டும்தான் படிச்சுது. 6 அறிவு உள்ள மனுஷனுக்கு கூட அந்த நன்றின்ற வார்த்தை பார்த்திங்கன்னா அந்த நேரத்துக்கு தான் வேலை செய்யுமே தவிர, ஆனால் அந்த நாயின்ற விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா நன்றி மறக்காத ஒரு ஜீவன் யாருன்னா நாய் தாம்மா. மனுஷனை நாயின்னு திட்டவே கூட. ஏன் சொல்லுங்கள், அவன் நன்றி இல்லாத நாயின் தான் சொல்லணும். சீரியஸாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஏன் அப்படி கொலைக்குன்னு சொல்கிற பாருங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன சந்தையில் 4 வீடு இருக்குது. அந்த 4 வீட்டில் ஒரு 4 பேர் அந்த வீட்டில் அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டிருப்பாங்க. நல்ல வார்த்தைக்கு ஒன்றுங்க. அந்த வீட்டில் ஒரு வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஓலை விழுந்துருச்சு அப்படின்னா, ஓலை விழுந்துச்சுன்னா அவங்களோட முடிய போகுதுன்னு அர்த்தம். அது இந்த ஜீவராசிக்கு அவங்க கையால், இது உண்மையான ஒரு விஷயம், மக்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு வீட்டில் ஒரு தெருவில் 4 வீடு இருக்குது. அந்த 4 வீட்டில் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா அந்த 20 பேரில் அந்த 4 பேருக்கு அந்த நாய்க்கு நல்லது பண்ணியிருப்பாங்க. அந்த 4 பேரில் ஒருத்தருக்கு விபத்து நடக்க போகின்றது, விபத்து நடக்க போகுது, உயிர் பிரிய போகுது, ஆக்சிடெண்ட் ஆக போகுது, ஏதோ ஒரு சம்திங் நடக்க போகுது. அதை முன்னெச்சரிக்கையாக அந்த நாய்க்கு தெரிய வருது. புரியுதுங்களா? இல்லை நம்மளுக்கு உணவு அழைச்சவன் நம்மளை விட்டு பிரிய போகிறான், அதனால தான் வாசலில் உட்காந்து பார்த்திங்கன்னா கழுத்தை தூக்கிட்டு அது ஊழ இல்லை, அது அழுகுறது. நாய் ஊழ விடுறதில்லை, அழுவோம். ஓ அப்படின்னு ஒரு சத்தத்தோடு அழுவோம். எனக்கு உணவு அடைஞ்சவன் என்னை விட்டு போக போகிறான், எனக்கு உணவு இல்லை அப்படின்றதோட என்னை விட்டு அவன் போக போகிறான். அவனை சுற்றி வரும். நம்ம என்ன பண்ண, நம்ம பாருங்க, தண்ணி ஊற்றி அனுப்பிச்சி விடுவாங்க, கல்லடிப்பானுங்க, தண்ணி ஊற்றுவானுங்க. ஏன்னா வாசலில் நாய் ஓட உயிர் பிரிஞ்சிடுங்க. பைத்தக்காரங்களா, அது உன் வீட்டு வாசலில் போல் அது பொதுவாக செய்யுது. அது யாரை பார்த்து ஊழ விடுதோ அவன் ஜோலி அவன் வயசு முடியுதுன்னு அர்த்தம். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, தப்பாக எடுத்துக்கிறாங்க. அதை நம்ம வீட்டு வாசலில் ஊழ விட்டால் நம்ம உயிர் பிரிஞ்சிருமோ அப்படின்னு. அந்த 4 வீட்டில் ஒருத்தனுக்கு சம்திங் நடக்க போகுது, அது முன்னெச்சரிக்கையாக அவனுக்கு அது நல்லா பண்ணியிருக்கான். அந்த நல்லதவன் நாயால் சொல்ல முடியாது. அது கண்ணீர் விட்டு அழுதும். ஆமாம்மா, இது சீரியஸான வார்த்தை. இதை கண்டி நீங்கள் நிறைய பேர், இப்போ நான் சொல்கிற வீடியோ நிறைய பேர் இனிமேல் உணர்வாங்க பாருங்கள். ஒரு சின்ன தெருவில் ஒரு 5 வீடு இருக்காங்க, 10 வீடு இருக்குது. அந்த 10 வீட்டில் ஒரு நாய் இருக்குது, அதை ஊழ விடுதுன்னா வீட்டில் வளர்க்குறவனுக்காவது
நடந்தால் மட்டும் கிடையாது, அது யாருக்கு உணவு அரைச்சிருக்காங்களோ அது யார் மேலே பாசமாக இருக்குன்ற மைண்ட் செட்டில் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருந்தால் கூட அது ஊழ விடும். இதுதான் உண்மை. வேறு ரொம்ப பெருசாலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வளர்க்குற வளர்ப்பு வாஸ்து மீனும் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு ஏதோ சம்திங் ஆக்சிடென்ட் ஆகும் போதுன்னா மீன் தொட்டியை உடச்சிக்கிட்டு வெளியே வந்து விடும். அது இங்கே அவனுக்கு உயிர் பிரியுதுன்னா அந்த உயிரை இங்கே கொடுத்துரும். அதுதான் வாஸ்து மீனுன்னு சொல்லுவாங்க. அந்த வளர்க்குற எஜமானுக்கு அங்கே எக்ஸாம்பிள் ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த மீன் இங்கே துடிக்கும். அதை வச்சா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே கனெக்டிவிட்டி இருக்குமா? நம்மளால நினைக்கிறாங்க நாய்க்கு ஒரு பிஸ்கட் போட்டால் அதுக்கு நாய் சும்மா வராதுங்க, சும்மாவே வந்துடாது. ஏன் ஒரே காக்கா கவிங்க கரெக்டாக அது வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டே இருக்கும். அது ஒன்று ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளை விட்டு போகாது. அது ரோட்டு நாயாக இருந்தாலும் சரி, வீட்டு நாயாக இருந்தாலும் சரி. ஸோ நாய் ஊழ விடுறது பயப்படக்கூடிய விஷயமானு கேட்டால் இல்லை, முன்னெச்சரிக்கை. என்னை வளர்த்த எஜமானுக்கு ஒரு விபத்து நடக்க போகுது, எனக்கு உணவை சாப்பாடு போட்ட ஒரு ஜீவனுக்கு உயிர் பிரிய போகுது, அவனுக்கு விபத்து நடக்க போகுது, அது முன்னெச்சரிக்கை எனக்கு தெரியுது, நான் அழுது தான் சொல்கிறேன். அதுதான் அதோட விஷயம். இதனால பேச முடியல அழுது சொல்லுது. இதுதான் 100% உண்மைமா. வேற வந்து ஐயோ நம்ம பக்கத்தில் ஊழ விட்டால் நம்மளுக்கு உயிர் பிரிஞ்சிருமோ அப்படிலாம் கிடையாது. நல்லது தானே, வரப்போகிறது அது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, வரப்போகிற விஷயம் முன்னாடி தெரியுது. அதுதான் நாயின்னு சொல்லுவாங்க. நன்றி உள்ளது. அவன் போகிறான் அது தெரிஞ்சதால அது ஊழையே விடுது. பயப்படக்கூடிய அவசியம் இல்லை. பட் முன்னெச்சரிக்கையாக கூட நீங்கள் இருந்துக்கலாம். ரோட்டு நாயோ வீட்டு நாய் கூட ஊழ விடாது. ஆனால் ரோட்டில் வளர்க்குற 10 வீட்டு, ஏன்னா வீட்டு நாயை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சாப்பிட்றதால பக்கத்தில் சாப்பிட கூட நம்ம விட மாட்டோம். வீட்டுக்குள்ளே வளர்ப்போம், நம்மளே ஃபுட்டு கொடுப்போம், நம்மளே எல்லாமே செய்வோம், பக்கத்தில் கூட போக விட மாட்டோம். ஆனால் ரோட்டு நாய் அப்படி இல்லை. என் வீட்டில் கொஞ்சம் சாப்பிடும், பக்கத்து வீட்டில் கொஞ்சம் சாப்பிடும், எதிர் வீட்டில் கொஞ்சம் சாப்பிடும், அவன் வீட்டில் கொஞ்சம் 4 வீட்டு சாப்பாடு சாப்பிட்ருக்குல்ல, அப்போ நன்றி இருக்கணும்ல. அதனால தான் அவன் உயிர் பிரியுது, அவனுக்கு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது முன்னெச்சரிக்கையாக ஓலை விடும். அதுக்கு பேர் தான் ஓலை விடுறதுன்னு சொல்லுவாங்க. பயப்படுறதுக்கூடிய அவசியம் இல்லை. அப்படி விபத்து உங்கள் வீட்டில் ஒரு நாய் ஓலை விட்டதுன்னா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக வயசானவங்களோ முதியோர்களோ அப்படி இருந்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சுதாரணமாக பாதுகாப்பாக இருந்துக்குங்க. பயப்படக்கூடிய அவசியம் இல்லை. முதல்ல ஒன்றுன்னு சொல்லிடுறேன், தயவு செஞ்சு நாயை அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ரோட்டு நாயோ ஏதோ ஒரு நாயோ ஒரு உடம்புல சொறி நாய் உடம்புல வியாதி உள்ள நாயாக இருந்தாலும் சரி காலால் எட்டி ஒதுக்கக்கூடாது. ஜீவராசிகளை காலால் எட்டி ஒதுக்கக்கூடாது. பூனையாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, கை தட்டலாம், சின்ன கொம்பு எடுத்து கூட நீங்கள் அடிக்கலாம். கல் எடுத்து அடிக்கிற அளவுக்கு அது ரணமாகிற அளவுக்கு நீங்கள் அடிக்கக்கூடாது. மெயினாக காலால் உதைக்கக்கூடாது. நாய் எவ்வளோ நீங்கள் பாதிப்பால், நாய் பூனை இது ரெண்டுமே காலை உடைக்கிற அளவுக்குலாம் நீங்கள் இழுத்து மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா அது எப்படி இழுத்து வாழ்க்கையை கொண்டு போதோ உங்களோட மரணமும் அதே மாதிரி நடக்கும். இதெல்லாம் வந்து உண்மையான ஒரு வார்த்தை. அதனால் ஜீவராசிகளை காலால் எட்டி உதைக்காதீங்க. அதுக்கு ஒரு மரணம் கொடுக்குற மாதிரிலாம் தயவு செஞ்சு உயிர் பலி கொடுத்துறாதீங்க. அது உயிர் பிரிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் அது இழுத்துக்கிட்டு இருந்ததுன்னா அது அப்படியே சேம் உங்களுக்கு நடந்தே தீரும். அதனால் காலால் மட்டும் தயவு செஞ்சு உதைக்காதீங்க. சிறப்பு பாய், ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க. நாய் ஊழ இடுறதால என்ன அர்த்தம் அப்படின்னு அருமையான தகவல் பாய். நன்றி. நன்றிம்மா.